நாம் தியானம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னொரு முறை சொல்லிக்கிறேன், தியானம்ன்றது பண்ணுறது இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு சொல்வதற்காக அதை ஒரு எளிய நடையில் அப்படி சொன்னேன். தியானம் என்பது பண்ணுவதல்ல, அதுவாக நிகழ்வது. ஆனால் அந்த நிகழ்வுக்கு நாம் தயார்படுத்தி கொள்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தியானம் தனக்குள்ள தன்னாலே நிகழ்ந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? சமாதி நிலை நடக்கும். ஆதிக்கு சமமாதல், அதை தான் யோகம்னு சொல்லுவோம். யோகம்னா நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இணைதல், யூனியன், அதுதான். எதோடு இணைதல்? நம்மை படைத்ததோடு இணைதல். நமக்கு மூலமானது எதுவோ அதோடு இணைதல், அதுதான் யோகம். இப்ப தியானம்னா அர்த்தம் என்ன? கவனித்தல். எதை கவனித்தல்? ஒரு விஷயத்தை நீங்க செய்ய செய்ய செய்ய, கவனிக்க 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 அதை பற்றிய புரிதல் வரும். அந்த புரிதல் வரும் பொழுது, அந்த கவனித்தல் அங்க நிகழும் பொழுது, ஒரு இருட்டில் மெழுகுபத்தி வெளிச்சம் வந்த உடனே எப்படி இருள் காணாம போகுதோ அதுபோல உங்களுடைய கவனித்தலால் உங்களுடைய தேவையற்ற செயல்கள் காணாம போயிடும். அது காணாம போவதனால் உங்களுக்குள் இருக்கும் கவனிப்பு தன்மை பெருகி நீங்க யாருன்றத புரிஞ்சுக்கக்கூடிய விழிப்புணர்வும் பக்குவமும் உங்களுக்கு கிடைக்கும்.